ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, ஆப்பம், தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஆனியன் டொமேட்டோ வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், டொமேட்டோ 2 எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 hourக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டு 1/2 hour வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ சமையல் தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க குயிக்காக ரெசிபி பார்க்கலாம். ஒரு கடாயில் உங்களுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் எப்போ சேர்த்தாலும் சீரகம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் க்ரீன் சில்லியும் வந்து சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே இந்த ஒரே ஒரு கடாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு கடாய் மட்டும்தான் வரும் என்னோடய வீடியோவில். ஏன்னா இது ஒன்றுத்தில் மட்டும்தான் நான் நான்வெஜிடேரியன் செய்வேன். ஸோ அதனால் இந்த கடாயில் மட்டும்தான் நான் நான்வெஜிடேரியன் பண்ணுவேன். ஆனியன் நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க. என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நான் டிவோஷ்னல் வீடியோஸ் நிறைய வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிவோஷ்னல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆனியனும் டொமேட்டோவும் எந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியோடு வரும். நான் எப்போவுமே திரும்பி சொல்கிறது தான், ஆனியன் டொமேட்டோ வதக்கும் போது கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு போட்டுட்டோன்றதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பு நம்ம முதலையே போட்டுட்டோம். நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து இப்போ வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் ஆட் பண்ணதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். இப்போ மசாலாஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சிக்கனில் வேறு கொஞ்சம் லைட்டாக வந்து மசாலாஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ கம்மியாகவே போடுங்க. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இதை நல்லா ஒரு 5 minutes கலந்து விடுங்க. ஸோ இப்போ 5 minutes ஆனதும் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவின்றதுனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த சிக்கன் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 8 minutes, கரெக்டாக 8 minutes சிக்கன் குக் ஆனால் போதும். அதுக்கு மேலே குக் பண்ண விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் டைம் நோட் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் அதுக்கு தான் எப்போவுமே டைம் வந்து ஒரு கிளாக் வச்சுருப்பேன். ஸோ அந்த டைம் வந்து நோட் பண்ணிவிட்டு 8 minutesோடு நீங்கள் வந்து திறந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்துட்டுருக்கும். ஸோ நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு மேலே சமையலின் ராணி கொத்தமல்லியை தூவி விட்டிங்கன்னா ரைஸோட சப்பாத்தியோட சூப்பராக சாப்பிடலாம். ஸோ நம்ம சிம்பிளான சிக்கன் கிரேவி டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா பாயில்டு எக்கை அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்ட கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு சொல்லுங்கள், இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம்.